நாடாளுமன்றத்தில் தற்போது திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்பாக பேசலாம். மேம் வணக்கம். பிஎம்ஸ்ரீ அந்த நிதியை கேட்டு தற்போது திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அமளி செய்யறதுக்கு தானே அங்க போறாங்க. வெளிநடப்பு செய்வாங்க, இல்லைன்னா அமளி செய்வாங்க. ஆக்கப்பூர்வமாக என்றைக்காவது நம்ம தமிழக எம்பிக்கள் நடந்திருக்கிறார்களா? இதைத்தான் தமிழக முதலமைச்சர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். நான் ஏற்கனவே கேட்டேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் 7 மாநிலங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க தொகுதிக்கு போக சொல்லுங்க. 7 மாநிலத்தோட மக்களை சந்திங்க, தலைவர்களை சந்திங்கன்னு சொல்றாங்க. தொகுதி மக்களை சந்திங்க. இங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. மறுபடியும் சொல்றோம். நாங்க எல்லா மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏன் தமிழக குழந்தைகளை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள்? புதிய கல்விக் கொள்கை என்பது மொழி மட்டுமல்ல, உயர்தர கல்வி. சில பேர் இணையதளத்தில் போடுறாங்க, எல்லாம் நாங்க கேட்கறது உயர்தர கல்வி, ஹை டெக்னாலஜி கல்வி. மொழியை மட்டும் ஏன் சொல்லிக் கொடுக்க? மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, எல்லா தரம் வாய்ந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்விதான் PM ஸ்ரீயும் சர்வ சிக்ஷா அபியான், சமக்கர சிக்ஷா அபியான் என்று சொல்லப்படுகின்ற NEP என்று சொல்லப்படுகின்ற நமது புதிய கல்விக் கொள்கை. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இப்ப கனிமொழி சொன்னாங்க, இருமொழிதான் தமிழகத்தின் கொள்கை. அப்பன்னா தமிழ்நாட்டில் படிக்கின்ற தனியார் பள்ளி வீட்டு குழந்தைகள் தமிழர்கள் இல்லையா? தமிழ்நாட்டு பிள்ளைகள் இல்லையா? நீங்கள் நடத்துகின்ற பள்ளிகளில் படிக்கின்ற மும்மொழி கொள்கையை படிக்கின்ற பிள்ளைகள் தமிழர்கள் இல்லையா? நாங்க மறுபடியும் கேட்கிறோம். இருமொழி கொள்கையை தான் நீங்க பிரகடனப்படுத்துவீங்கன்னா தனியார் பள்ளிக்கும் அதை பிரகடனப்படுத்துங்க. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஏன் சமக்கல்வி கிடையாது? ஆக நீங்கள் ஏழை குழந்தைகளை வஞ்சித்து விட்டு தமிழக பிரச்சனையை திசை திருப்புகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். இப்போ இந்த நீங்க மேம்பாட்டுக்காக, கல்வியினுடைய மேம்பாட்டிற்காக மும்மொழி இல்லாம இந்த நிதியை ஒதுக்குவது வந்து தவறாக இருக்குமா? ஏன்னா அதுதான் தொடர்ச்சியா கேட்கறாங்க. இந்த நிதி வந்து மும்மொழி கொள்கை இல்லாம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தர்மேந்திர பிரதாப் சொல்லும் பொழுது இது வந்து யூட்டர்ன் பண்ணி போயிட்டாங்க, ஏற்கனவே இந்த திட்டத்துல சைன் பண்றதா தான் இருந்துச்சுன்னு சொல்லும் போது அதையும் மறுக்கிறாங்க. அப்படி நாங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக எந்த இடத்துலயும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலன்னு சொல்லி. ஏன் எப்படி எடுக்கல? அதான் அதிகாரப்பூர்வமாக கடிதமே இருக்குது. அதுக்கு முன்னால் அதெல்லாம் படிச்சுட்டு தானே இவங்க கையெழுத்து போடுறேன்னு ஒப்புக்கொண்டிருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி திடீர்னு ஏன் பின்வாங்கினாங்க? ஒன்னே ஒண்ணுதான், இந்த உயர்தர கல்வி அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் கிடைச்சிட்டுனா PM மோடிக்கு பேர் கிடைச்சிரும், பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர் கிடைச்சிரும். அது இவங்க வேண்டாம். ஆக ஏழை குழந்தைகளை வஞ்சித்தாவது திமுகவுக்கு பேர் கிடைக்கணும். அதுதான் இப்போ இவங்களோட கொள்கை, அஜெண்டா. அதனால நான் கேட்கிறேன், பிரதான் அவர்கள் கிளியரா சொல்லிட்டாங்க, புதிய கல்விக் கொள்கைக்குள்ளதான் எல்லா திட்டத்தையும் நாங்க இணைச்சிட்டோம். அப்ப எல்லா திட்டங்களும் ஏற்றுக்கொண்டால் அது பணம் கொடுக்கப்படும், எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மொழி திணிக்கலன்னு சொல்லியாச்சு, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு தான் சொல்லியாச்சு. அது தனியார் பள்ளியில இருக்கு, அப்ப அரசாங்க பள்ளியில இருக்குது. அதையும் ஒத்துக்கொண்டால் என்ன? அப்ப மத்திய அரசு பணம் கொடுக்கிறேன் என்று சொன்ன பின்பும் இதை ஒத்துக்கொண்டால் என்ன? மற்ற மாநிலங்கள் ஒத்துக்கொள்ளும் மாதிரி தான் நாம கேட்கிறோம். பாமர மக்களுக்காக தான் இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். இப்போ வந்து அந்த இருமொழி கொள்கையோட இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை மேம்படுத்துவதற்கு அந்த நிதியை தரக்கூடாதுன்ற ஒரு முடிவு வந்து சரியானு பாக்குறீங்களா? அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் நிதி அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு அரசனுடைய நிலைப்பாடு வந்து சரின்னு பாக்குறீங்களா? இல்ல, நான் சரின்னு சொல்லல. ஏழை குழந்தைகளை ஏன் வஞ்சிக்கிறேன்னு கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளியில படிக்கலன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். திருப்பி நாங்க சொல்றோம், தனியார் பள்ளியில 75,000 ரூபாய் கட்டி, இவங்க நடத்துற பள்ளியிலேயே 75,000 கட்டி படிக்கிற அந்த வசதியை பாமர மக்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்றோம் மத்திய அரசு. அதை ஏன் மறுக்கிறீங்க? மறுபடியும் அதை தான் கேட்கிறோம். மறுக்கிறீங்களா இல்லையா? அப்ப தனியார் பள்ளிகள், அப்ப ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம ஏன் குழந்தைகளை படிக்க வைக்க கூடாது? அதைத்தானே நம்ம புதிய கல்விக் கொள்கை சொல்லு, எல்லாருக்கும் சமமான கல்வி. அந்த சமமான கல்வி கொடுக்க நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? ஆனா இப்ப மும்மொழி கொள்கை ஏற்கலன்றதுக்காக நிதி கொடுக்காம அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வராம தானே மாணவர்கள் கஷ்டப்படுவாங்க. அதுவுமே இல்ல, அதுக்கு அதன் பங்கு யார்கிட்ட இருக்கு? மாநில அரசு கிட்ட தானே இருக்கு. மாநில அரசு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசதிகளை இல்ல அடுத்த நான் இப்ப கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன், தனியார் பள்ளி குழந்தைங்க படிக்கலையா? தனியார் பள்ளி குழந்தைகள் படிக்கிறத நாங்க அழுத்தம் யாருக்காக கொடுக்கிறோம்? அரசாங்க பள்ளி மாணவர்களுக்காக கொடுக்கிறோம், ஏழை மாணவர்களுக்காக கொடுக்கிறோம். இந்த அழுத்தத்தை கொடுக்கலன்னா நீங்க மறுபடியும் ஏழை மாணவர்களை வஞ்சித்துக் கொண்டே போவீர்கள். பணக்கார பிள்ளைகள் 3 மொழி படித்துக் கொண்டே போவார்கள், அதிக டெக்னாலஜி படிச்சுட்டே போவாங்க. ஏழை மாணவர்களுக்காக நாம் இதை சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இது மத்திய அரசின் திட்டமும் இல்ல,
இது வந்து டீச்சர்ஸை கேட்டது, ப்ரொஃபசர்ஸை கேட்டுட்டு, கல்வி நிறுவனங்களை கேட்டுட்டு, பல லட்சம் மக்களுக்கு கேட்ட பின்பு இன்றைய சவால் நிறைந்த சூழ்நிலையில் இந்த புதிய கல்விக் கொள்கை தேவை என்பதுதான். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை செய்தால்தான் நிதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து மத்திய அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மேம். இல்ல, அப்படி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த திட்டம் இல்ல, இந்த திட்டம் ஆப்ஷன் கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு நீங்க வந்து விஸ்வகர்மா திட்டத்தை நீங்க ஏத்துக்கலன்னா 8 லட்சம் மக்கள் புறக்கணிக்கப்பட்ட 8 லட்சம் மக்கள் இங்க இருந்து எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. நீங்க அந்த மக்களை புறக்கணிக்கிறீங்க. ஆனா கல்வி திட்டம் என்று வரும்பொழுது இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பின்பு அந்த சட்டத்தை இதுதான், அதாவது ஒருங்கிணைந்த திட்டம்னா என்ன? மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும். அது இணைந்து பணியாற்றாமல் ஸ்டாலின் அவர்கள் எப்போதுமே ஒரு சண்டை போடுற ஒரு திட்டத்திலேயே இருந்து கொண்டிருப்பது தமிழக மக்களை வஞ்சிப்பது என்பது நான் சொல்றேன். இன்னைக்கு மரியாதைக்குரிய கலைஞர் போன்றவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் தமிழக குழந்தைகளுக்காக அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஏன்னா இதற்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்தவர்கள் தான் அவர்கள். இன்று வேண்டுமென்றே தங்களது பிரச்சனைகளை மறைப்பதற்கு இந்த மொழிக் கொள்கையை எடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க எங்களை பத்தி கவலையே படல, மொழியை பற்றி கவலைப்படலைன்னா ஏன் பொதுமக்கள் தானாக முன் வந்து கையெழுத்து போடும் பொழுது அதை தடுக்கிறீர்கள்? ஏன் கைது செய்கிறீர்கள்? அப்போ மும்மொழி கொள்கை பொதுமக்கள் வேண்டுகிறார்கள். நான் நேரடியாவே ஃபீல்ட்ல பார்த்தேன். பொதுமக்கள் என் குழந்தை படிக்கட்டும்னு நினைக்கிறாங்க. ஆக நீங்க கட்டாயமாக குழந்தையை படிக்க வைக்க மாட்டேங்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து இப்போ இந்த கொள்கையை ஏற்றால் தான் நிதி அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது மாணவர்களை பாதிக்குன்ற ஒரு கவலை உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா இப்போ மும்மொழி கொள்கையை ஏற்கக்கூடிய எந்த காலகட்டத்திலும் ஏற்க மாட்டேன்னு சொல்லி திமுக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிதி வந்து வேற வழியில கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி கிடைக்காதுன்னு ஒரு உறுதியா எடுத்துடலாமா? இல்ல, நான் கேட்கிறேன், அரசாங்கம் இன்னைக்கு இதை வைத்து மட்டும்தான் அரசியல் செய்யணுமான்னு நான் கேட்கிறேன். குழந்தைகளை வைத்து அரசியல் செய்வதை விடுங்க. மத்திய மாநில அரசுகளின் பெடரல் சிஸ்டம்னா என்னன்னா, மத்திய மாநில அரசுகள் சிலவற்றில் இணைந்து பணியாற்ற முடியும், சிலவற்றை புறக்கணிக்க முடியும். ஆனா கல்வி என்பதை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள், அதற்கு உங்கள் அரசியலை இங்கே புகுத்தாதீர்கள் என்பதான் நான் சொல்கின்ற கருத்து. இப்போ PM ஸ்ரீயினுடைய ஒட்டுமொத்த ஸ்கீமே வந்து பல வகையில இருக்கு. மேம்பாடு, தேவையான அந்த உபகரணங்கள் வாங்குறது, இப்படி பல கட்டங்கள் இருக்கு. அது மொழிக்காக மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறது தான் இப்போ பெரிய பிரதான பிரச்சனையா பார்க்கலாம். அது திமுக தானே மொழிக்காக நிறுத்துறாங்க. நீங்க தான் இல்லையே, திமுக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. அவங்க, நான் கேட்கிறேன், குழந்தைகளுக்கு 3 மொழி கத்துக் கொடுக்கிறேன், அது கூட மேம்பட்ட கல்வி திட்டங்கள் கிடைக்கிறது, டெக்னாலஜி கிடைக்கிறது என்றால் குழந்தைகளுக்கு விரிவுபடுத்தப்பட்ட கல்வி கிடைக்கிறது என்று எல்லா குழந்தைகளும் இந்தியாவில் படிக்கும் போது ஏன் தமிழக குழந்தைகளை வஞ்சிக்கிறீங்க? வருங்காலத்தில் இந்த குழந்தை அவங்க கூட தான் போட்டி போட வேண்டும். இன்னைக்கு சாகித்ய அகாடமி வாங்கிய அந்த பெண் எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு இன்னொரு மொழி தெரிஞ்சதுனால என்னால முடியுதுன்னு. உடனே அவங்க NEP-லயா படிச்சாங்க? இல்ல, இன்னொரு மொழி கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கும்போது வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஆக வஞ்சிப்பது திமுக தான், வஞ்சிப்பது திமுக தான், வஞ்சிப்பது திமுக தான். நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன்.